ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பட்டணம் பக்கோடா, அதாவது மெது பக்கோடா. இதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை பட்டர், நான் சாதாரண எண்ணெய் சேர்க்குறேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து அதை நல்லா கையில் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் போட்டு பீட் பண்ணிங்கன்னா கூட நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் இதில் அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை முதல்ல எடுத்து வச்சுருந்தீங்களா, அதுவும் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே ஈக்குவலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் அது கூட கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, துருவின இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும். அப்புறம் முந்திரியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை பொடி, கடலை மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் அந்த மாவு நல்லா படணுங்க. நல்லா அப்படி உதிர்த்து பிசைஞ்சு விடுங்க. நல்லா ஈவனாக அந்த எண்ணெய் அந்த மாவில் பிசறி வரணும். அதுக்கப்புறம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதுவும் அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியுதுங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி க்ரம்ப்ளிங் டெக்ஸ்சரில் இருக்கணும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி பிசைஞ்சு பாருங்கள். மாவு எப்படி பிசையணுன்னா உங்களுக்கு பிடிச்சா பிடிக்க வரணும், அதே சமயத்தில் உதிரணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எனக்கு பிடிக்க வரலை, ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணியை லைட்டாக தெளித்த உடனேவே அது பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ பிடிக்க வருது, அதே சமயத்தில் உதிர்த்தா அது உதிரும். இந்த மாதிரி செய்யும் போது மெது பக்கோடா 2 விதமாக செய்யலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா போண்டா மாதிரி வரும். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் பிடிக்கிற மாதிரி, பிடிச்சா உதிர்ற மாதிரி இருந்ததுங்கன்னா சாப்பிடும் போதும் அது நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே உதிர்ந்து அந்த க்ரம்ப்ளிங் டெக்ஸ்சர்லேயே இருக்கும். இந்த மாதிரியும் மெது பக்கோடா செய்வாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெயில் மிதமான தீயில தான் அது பொரிக்கணும். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம் இருந்துச்சுன்னா போட்ட உடனே அவுட்டர் லேயர் கலர் மாறிடும், ஆனால் உள்ளே மாவு வெந்திருக்காது. அதனால் மிதமான தீயில 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அது கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மெது பக்கோடா பிடிக்கும், அது க்ரம்ப்ளிங் டெக்ஸ்சராக இல்லைனா அவுட்டர் லேயர் ஒரு கவராகவும் உள்ளே சாஃப்டான ஒரு மாவுமா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி சாஃப்ட் மாவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது எப்படி க்ரம்பிள் ஆகுது பாருங்கள். இதுதான் மெது பக்கோடா ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.